ஹோலி கிரேல் ஆஃப் ஈரிஸோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே நடந்துருச்சு. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே கிரேல கட்டுறாங்க. அதான் போன எபிசோடில் ஜெயிலில் போட்டாங்களே, அவள் படுத்துட்டே வச்சிட்டு இருக்கா. இன்னும் ஸ்கார்லெட் வரவே இல்லையா, ஒரு வேளாவே மேலே கோவத்தில் இருக்கா போலன்னு நினச்சிட்டு இருக்கா. அப்புறம் 2 நாள் ஆயிடுச்சு, ஹீரோவையும் பார்க்கவே இல்லையா. அப்படியே சோகமாக இருக்க வந்து சொல்கிறாங்க, உங்களை பார்க்க விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் பார்த்தா கிரேலோட அப்பா. அவர் வந்து திட்டுறாரு, என்ன நினச்சிட்டு இருக்க, திடீர்னு என் பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டானோன்னே எப்படி நான் பத்திரி போய் ஓடி வந்தேன் தருமா, நான் எப்படியாச்சும் உன்னை வெளில கொண்டாட வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்க. அவ சொல்றா, இது மாதிரி என்ன நீங்க உங்க குடும்பத்திலேருந்து விலக்கிட்டீங்கன்னு அறிவிப்பு கொடுத்துருங்க, அப்பதான் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வராது என்னால அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்கா. அவர் சொல்றாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்னோட பொண்ணு, உனக்காக நான் இந்த நாட்டையே எதிர்ப்பேன், அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பா சொல்றாரு. இப்படியும் ஒரு அப்பா. போன எபிசோட்ல ஸ்கார்லெட்டோட அப்பாவும் தான் இருந்தாரு. நாட்டுக்காக ஸ்கார்லெட்டையே கொண்டு போட்டாரு. அப்படியே எங்க போக அடுத்த சீன்லயே பார்த்தா இந்த பிரின்சஸ் சிசிலியா இருக்கால, அவ எப்போதும் போல அந்த ஸ்லம் ஏரியாவில தான் சுத்திட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்துட்டு சொல்றா, அந்த 2 பேரும் அடங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா போன எபிசோடுக்கு முன்னாடி இந்த ஆபிகளோட கசின் பொண்ணு கூட சாக்லேட் வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. அங்க பார்த்தா தெபரா வந்து அந்த குட்டி பொண்ணை பிடிச்சிட்டு போயிருப்பா கொலை பண்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அங்க வார்டன் வணிகன் வந்து காப்பாத்திருப்பானா. அப்ப பார்த்தா அந்த கசின் பொண்ணையும் இந்த பையன் தூக்கிட்டு வந்துட்டான். பார்த்தா ஜெயிலில் அந்த பாரிஸ் நாட்டை சேர்ந்த 7th பிரின்ஸ் உலிசஸும் அந்த கசின் பொண்ணும் இங்கே தான் இருக்கா. அவங்க 2 பேரையும் மிரட்டுறதுக்கு தான் இப்போ இந்த பிரின்சஸ் சிசிலியா வரா. இவ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நீ அடக்க உடக்கமா இல்லைன்னு ஏன் உன்னை கொன்னுருவாங்க, நீ உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்க. அந்த 2 குட்டி பசங்களையும் பார்க்குறப்ப இவளோட சின்ன வயசுல நடந்தது ஏதோ ஞாபகம் வருது. அப்படியே அங்கேருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. அடுத்த சீன்லேயே பார்த்தா அந்த சர்ச் ஃபாதர் இருக்கார்ல, அவரை தான் கட்டுறாங்க. பார்த்தா அங்கதான் ஸ்கார்லெட் இருக்கா. ஸ்கார்லெட்டை இவருக்கு தெரியுது போல, அப்பையிலேருந்தே இவருக்கு தெரியும் ஸ்கார்லெட், ஆனா சொல்லியிருக்க தான் மாட்டாரு வெளில. ஸ்கார்லெட் கேட்டுட்டு இருக்கா, கிரேலுக்கு உதவி செய்யணும்ல, இது மாதிரி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா பாரிஸ் நாட்டை சேர்ந்த 4th பிரின்ஸ் தானே இப்போ அங்கே கிங்கா இருக்கிறது, அவர்கிட்ட ஒரு காவலாளி வந்து சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி உங்களை பார்க்க கெண்டல் தூதர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரை கூப்பிட்டு பேசுறான். அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, இது மாதிரி நம்ம நாட்டோட 7th பிரின்ஸ் உலிசிஸ் தொலைஞ்சு போனார்ல, அதுக்கு வந்து அந்த ஹீரோவோட நாடு காரணம் கிடையாது, அதுக்கு காரணம் டைகலிக்ஸுங்கிற அந்த கிரிமினல் ஆர்கனைசேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படி சொல்ற, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப அதோட அவர் என்ன சொல்றாருன்னா, அதோட இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, நம்ம நாட்டோட 2nd பிரின்ஸ் தான் இதுக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அதோட என்ன சொல்றேன்னா, அதோட இந்த டைகலிக் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்க உடம்புல எங்கேயாச்சும் சூரியன் டாட்டூ போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் இந்த பிரின்ஸுக்கு ஞாபகம் வருது, ஒருத்த வந்து ஒரு காவலாளி இப்ப பேசிட்டு வெளில போனான்னா அவன் கழுத்துலயே இந்த சூரியன் டாட்டூ இருக்கும், அப்பன்னா நம்ம அரண்மனைக்குள்ளேயே அந்த கிரிமினல் வந்து சுத்திட்டு இருக்காங்களா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம கிரேலும் அந்த ஃபாதரும் ஏதோ ஒரு பிளான் போட்டிருந்தாங்கல்ல, அதனால ஃபாதர் வந்து இப்ப ஹீரோ நாட்டுல அரசரா இருக்க அந்த பிரின்ஸை பார்க்கறதுக்கும் வந்துருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு என்னமோ பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பிரின்ஸ், அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுற. கிளம்ப போற நேரத்துக்கு அந்த வில்ல பையன் உள்ள வரான். அவனை பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கேட்க, நான் வந்து ரூஃபஸ்மே, இப்பதான் புதுசா இந்த அரசருக்கு ஆலோசகரா நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க போவான் அறிமுகத்துக்கு. கை கொடுக்குறப்ப ஷாக் அடிக்குது. யாராலன்னா ஸ்கார்லெட் தான் அப்படி பண்ணியிருப்பா. ஷாக் அடிச்சோன்னே அவன் பயந்துடுறான் அந்த வில்லப்பைய. என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப, என்ன ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இது கடவுளோட அறிகுறியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்லயே பார்த்தா ஸ்கார்லெட் அந்த ஃபாதர் கூட தான் பேசிட்டு இருக்கா. அவ கேட்டுட்டு இருக்காரு அவரு, இது மாதிரி எதுவும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷாக் அடிச்சது இல்ல, அப்ப பார்த்தா அவன் கிளவுஸுக்கு கீழே அந்த சூரியன் டாட்டு போட்டிருக்கான். இப்பதான் அவங்களுக்கு தெரியுது இந்த பையில இந்த டைகலிக்ஸ்ல ஒருத்தன் தான் சொல்லிட்டு. அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோனியோட அப்பா, ஹீரோனியோட 2 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த கிம் லேடி எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோனி வந்து மரண தண்டனை கொடுக்க கூடாது, அவ வந்து தப்பே செய்யாதவ, அவ மேல பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்து சைன்லாம் வாங்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே பிரின்சஸ் தான் அமுச்சு வச்சிருக்காங்க. இவ தானே வில்லிய, இவ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் வாங்குறாங்க இவங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. கூட தான் அந்த வில்ல பயலும் நிற்கிறான் ரூஃபஸ்மே. அவன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான், அதோட உனக்கு தெரியுமா ஒரு ரூமர் வேற போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சுத்தமாக தெரில. அப்பதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி கிரேலால இறந்தவங்களோட குரலை கேட்க முடியுமா, அவ வந்து ஸ்கார்லெட்டோட ஆவிக்கிட்ட பேசுறாளாம், அந்த ஸ்கார்லெட் வந்து தப்பு பண்ணாதவன் நிரூபிக்கிறதுக்காக தான் அவ இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காளாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்டோன்னே இந்த பிரின்சஸ் சிசிலியா ஸ்ட்ரைட்டா ஹீரோயினியை பார்க்க வந்துடுறா. வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா, உன்னால இறந்தவங்களோட குரலை கேட்க முடியுமா, அதெல்லாம் போய், அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொன்னோன்னே கிரேல் கேட்குறா, நீங்க யாருக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி சொல்றப்ப தான் பிரின்சஸ் சிசிலியா வந்து அவளோட பாஸ்ட்டை பத்தி யோசிச்சு பார்க்கறான். ஷீஷின்னு ஒரு பையன், செஸ்ன்னு ஒரு பொண்ணு. செஸ் தான் வந்து பிரின்சஸ் சிசிலியா. இப்போ இவங்க 2 பேருமே ஒண்ணா தான் அந்த ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அங்க ஒருத்தன் வரான். அந்த வரானே அவன் தான் வந்து இப்ப இருக்க வில்ல பையன் ரூஃபஸ் மே. அப்ப அவன் வந்து எங்க இருந்திருக்கான். அவன் வந்துட்டு இந்த சிசிலியா பொண்ணு இருக்கால குட்டியா, அவளை பார்த்துட்டு கேட்கறான், உன் பேரு சிசிலியா தானே, உன் கண்ணு ரோஸ் கலர்ல இருக்கு, சரி வா உன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அதுக்கு அடுத்த சிலையை பார்த்தா அந்த சிசி பையன்ட்ட வந்து இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான்னா, இது மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்லலாம் ஒரு கதை பார்த்தோம் தெரியுமா, இந்த பிரின்சஸ் சிசிலியா பத்தி ஒரு ரூமர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி இவ வந்து ஒரு விஸ்கவுண்டுக்கும் ப்ராஸ்டிடியூட்டுக்கும் பிறந்த பொண்ணு. இவ பிறந்ததுக்கு அப்புறம் இவளை வந்து ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து விஸ்கவுண்டுக்குன்னு ஒரு ஒரிஜினல் பொண்ணு இருப்பா. அவ கொஞ்ச நாள் கழிச்சு இறந்ததுக்கு அப்புறம் அந்த விஸ்கவுண்ட் வந்து இந்த ஆர்ஃபனேஜ்ல விட்டு வச்சிருந்தாருல இந்த ப்ராஸ்டிடியூட்க்கு பிறந்த பொண்ணை, அவளை வந்து திருப்பி கூட்டிட்டு போய் வச்சு வளர்த்தாரு. அதுதான் இப்ப இருக்க பிரின்சஸ் சிசிலியான்னு சொல்லிட்டு. அந்த கதை வந்து உண்மைதான். அதனாலதான் இந்த ரூஃபஸ் மே இங்க வந்திருக்கான். என்னன்னா இந்த விஸ்கவுண்டோட பொண்ணு இறந்து போயிட்டாரு. அதுக்கு பதிலா இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க ப்ராஸ்டிடியூட்டோட பொண்ணை கூட்டிட்டு போய் விஸ்கவுண்ட் வளர்க்கலான்னு சொல்லிட்டு இந்த சிசிலியாவை கூப்பிட்டுருக்காங்க. அவ வந்து கேட்கறான் பக்கத்துல இருக்க சிசி, ஆனா அந்த கதைக்கும் உனக்கும் ஒத்து போகலையே, அது ஒன்றும் உன்னோட கதை மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வரான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு ஒரிஜினலான பொண்ணெல்லாம் தேவையில்ல, அந்த பிங்க் கலர்ல கண்ணு இருந்தா போதும், அதான் என்கிட்ட இருக்குல்ல, நான் போய் அவங்க வீட்டுல இருக்க போறேன். ஏன்னா வந்து அவங்க இந்த ஆர்ஃபனேஜுக்கு நிறைய டொனேஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்களாம். நம்ம ஆர்ஃபனேஜ் நல்லா இருக்கும்ல, அதனால நான் அங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுநாளே இவளும் கிளம்பிடுறா. அடுத்த சீல்ல பார்த்தா சிசி பையன் கத்திட்டே ஓடி வரான். பார்த்தா அந்த ஆர்ஃபனேஜே எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சிசி பையன் உள்ளே ஓடி வந்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பதான் பார்த்தா அந்த சிசிலியா பொண்ணு கீழே கிடக்குறா. இங்கே என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவள் சொல்கிறா, இது மாதிரி அந்த விஸ்கவுண்ட் வந்து இந்த பொண்ணு ப்ராஸ்டியூட்டுக்கு பிறந்தவ ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்திருக்கான்னு உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தடயத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்ஃபனேஜை இருக்கிற ஆளுங்களோட மொத்தமாக சேர்த்து கொளுத்தி விட்டுருக்கான். அது இவளுக்கு தெரிய வந்துதான் இவங்களை காப்பாற்றலான்னு இங்கே ஓடி வந்து இவளும் இங்கே மாட்டிக்கிட்டா. அதெல்லாம் சொல்லி என்னால் தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் வருத்தப்பட, நீ என்ன பண்ணுவ வா சரின்னு சொல்லிட்டு இங்கே தப்பிக்கலான்னு போயிட்டு இருப்பா. அங்கே வேற நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பின்னாடி 2 அடியாளுங்க வேற இன்னொரு உயிரோட இருக்கான், அவனையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாக்குறா, இவளுக்கு நல்லா காலில் அடிபட்டு இருக்கு. என்ன பண்ணிடுறா, அந்த சிசி பையனை பிடிச்சி வெளில தள்ளிட்டு, நம்ம 2 பேரும் போனா எப்படியும் தப்பிக்க முடியாது, நீ மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கப்பே அந்த வீடியோ உடஞ்சி அப்படியே அவன் மேல விழுந்துருது. சிசி பையனா செம்ம கவலையாயிட்டான். இப்ப மறுநாள் பார்த்தா அந்த ரூஃபஸ் மே எங்க இருக்காருல, அவரும் அந்த வாட வணிகன் அவனும் குட்டியா எங்க இருக்கான். 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த விஸ்கவுண்ட் வந்து அதுக்குள்ள அவசரம் கொடுக்க மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். அதோட அந்த பொண்ணு வந்து அரண்மனையில இருப்பான்னு பார்த்தா பாட்டுக்கு இங்கே ஓடி வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப கிடைச்சவளே இறந்து போயிட்டாலே என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கப்பயே அப்பதான் அந்த சிசி பையன் மட்டும் உயிர் தப்பிச்சதுனால காட்டுக்குள்ள இருந்து அந்த புத்தனை வந்து விழுவான். இவங்க பாத்துட்டு இருக்காங்க, நீ யாரு, நீ மட்டும் தான் உயிர் பொழிச்சியா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்றப்ப சிசி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் இவன் பார்த்துட்டு சொல்றான், இவன் பொண்ணா. கதைக்குள்ளேயே இன்னொரு ஒரு ட்விஸ்டா, நம்ம இவ்வளவு நேரம் இவன் பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பார்த்தா இவன் சும்மா பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கான், ஆனா இவன் வந்து பொண்ணு. இவன் பார்த்துட்டு உன் கண்ணு ரோஸ் கலர் தானா, அப்ப நீ தான் அந்த விஸ்கவுண்டுக்கு பிறந்த பொண்ணா, ஆஹா உன்னை நான் பையன் நினைச்சு அடையாளம் கண்டுபிடிக்காம விட்டுட்டேன், அப்ப சரி இன்னொரு ஆள் நம்மளுக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த உண்மையான சிசிலியா பார்த்துட்டு இருக்கா, நம்மளால அந்த அப்பாவியான பொண்ணு போய் செத்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சோகமா இருக்க. அப்பதான் இவன் சொல்லிட்டு இருக்கான், உங்க அப்பாவை பழி வாங்கணும்ல நீ அந்த விஸ்கவுண்ட, அதுக்கு நான் உதவி செய்யறேன், இந்த நாட்டையும் அந்த ஆளையும் நம்ம பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த சின்ன வயசுலயே இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது. இப்ப அந்த பிரின்சஸ் சிசிலியா அதெல்லாம் யோசிச்சுட்டு நிக்க, அந்த வில்லப்பைய ரூஃபஸ்மே வந்து சொல்லிட்டு இருக்கான், முடிவெடுத்தாச்சு, நாளைக்கு கிரேலுக்கு மரண தண்டனை கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். போச்சு, கிரேல என்ன பண்ண போறாங்களோ அப்படிங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினியை பார்க்கறதுக்கு விசிட்டர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா பிரண்டா. இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவளோட கிளிப்பை திருட்டுட்டான்னு சொல்லிட்டு தானே எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பொண்ணு தான் வந்துட்டு பேசிட்டு இருக்கா. இவ பார்த்துட்டு என்னன்னு கேட்குறப்ப நியூஸ் பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் காட்டுறா. கிரேலுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்பா, அப்புறம் அந்த எக்ஸு நீலு, ஹீரோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த மரண தண்டனையை தடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்களா, அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ பார்த்துட்டு இருக்கா. அப்போ எனக்கு எப்போ மரண தண்டனைன்னு சொல்லிட்டு கிரேல் கேட்க, அப்போதான் அந்த பொண்ணு சொல்கிறா, உனக்கு நாளைக்கு மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே கிரேலும் சோகமாக இருக்கா. அப்புறம் தான் அந்த பிரெண்டா பொண்ணு சொல்கிறா, இது மாதிரி பமலா மேலே நான் வந்து குறைய சொல்லலை, ஏன்னா போய் தானே சொல்லியிருக்கா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கிரேல் வந்து என்னோட கிளிப்பை திருட்டான்னு சொல்லிட்டு, அதை பற்றி உண்மையெல்லாம் நான் சொல்ல போகிறேன், பமலா தான் வந்து போய் சொன்னான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. அதோட அந்த பிரண்டா பொண்ணு என்ன சொல்றான்னா, ஆனாலும் இது ரொம்ப லேட் இல்லை, ஆனாலும் நான் ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கிரேல இருக்கா, எனக்காக இவ்வளோ பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க, நானும் வந்து கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்த எபிசோட்ல தான் இந்த சீரிஸை எப்படி முடிக்க போறாங்கன்னே தெரியும். அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.